சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? அகிலன் மேடம். அகிலன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு லவ் மேரேஜ். எங்கள் ஒய்ஃபோட வீட்டை விட்டு வந்து தான் அவங்க வீட்டோட போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். எவ்வளோ வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆகுது மேடம். பசங்க இருக்கா? 3 வயசு பொண்ணு இருக்கா. அப்புறம் வந்து ஃபாரினுக்கு ஒரு இது வந்தது, வெளிநாட்டு வேலைக்கு. அங்கே போய் தான் மேடம் பிரச்சனை. 3 மாசமா பிரச்சனை. அங்கே போயிட்டு என்னாச்சு? ஒய்ஃபோட வேலை அங்கே செட் ஆகலை. 3 மாதம் போன வருஷம் 5ஆம் மாதம் போனேன். எந்த ஊருக்கு போனீங்க? மஸ்கட் மேடம். அங்கே வந்து ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவர் மூலிமா போனேன். அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஏசி ஒர்க்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஒர்க்கு இல்லை, எங்கள் இந்த கல் தூக்குற வேலை தான் இருக்குது அப்படின்னாங்க. ஏசி ஒர்க் தானே கூப்பிட்டீங்க, இந்த வேலை வர்றீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட இது கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாதம் செஞ்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஏசி ஒர்க் படிக்கலை, அதனால் படிச்சுட்டு வந்தால் தான் அந்த வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் மாரி கேட்டு வந்துட்டேன். 2 மாதம் 3 மாதம் செஞ்சுட்டு கேட்டு வந்துட்டேன். வந்து இங்கே வந்து படிச்சுட்டு திரும்பவும் ஏசி ஒர்க் போய் முறையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். போகும்போது ஃபேமிலி விசா கொடுத்துருந்தாங்க, ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். 3 மாதம் விசிட்டிங் விசாவில் வந்தாங்க. விசிட்டிங் விசாவில் வந்து அதான் அவருக்கு தெரிஞ்சவருக்கு தான் அங்கே இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வேலையாக போனீங்கல்ல, அங்கே ஏசி ஒர்க்குன்னு போனீங்க. ஆனால் அங்கே போய் என்ன வேலை செஞ்சீங்க? அங்கே வந்து வீடு கட்டுறதுக்கு கல் தூக்குற வேலை விட்டாங்க. அப்படியா? ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? ஆமாங்க. நான் எப்படி ஃபேமிலி விசா கொடுத்தாங்க உங்களுக்கு? அதுதான் என்ன இப்போது எல்லோரும் டவுட்டாக கேட்குறாங்க. உங்கள் சம்பளத்துக்கு ஃபேமிலி விசா கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் உங்களை நல்லா ஏமாற்றிருக்காங்க, இதில் ஏதோ மோட்டிவ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. நான் அதெல்லாம் எதுவும் ஆராய்ஞ்செல்லாம். எவ்வளோ சம்பளம் வரும் உங்களுக்கு? 15,000 தான் சேலரி மேடம். அதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ என்ன சொல்கிறாங்க, அவரோட மோட்டிவ் இதெல்லாம் ஏதோ இவங்களுக்கு பழக்கமானவர் தான் அவருடைய மோட்டிவ் ஏதோ இருக்குதுல்ல. 15,000த்துக்கு சேலரிக்கு எப்படி கொடுப்பாங்க இப்போ சொல்கிறாங்க. எனக்கு முன்னே சொல்லலை, இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை நடக்கும்போது அது எப்படி ஃபேமிலி கூட்டிகிட்டு போனீங்களா? கூட்டிகிட்டு போனேன். 3 மாதம் இருந்தாங்க. சரி. 3 மாதம் விசிட்டிங் விசா கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாரு. 3 மாதம் அதை நான் வந்துட்டேன் படிச்சுட்டு போகலான்னு. படிச்சுட்டு போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, விசா அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களையும் கூட்டிகிட்டு போனேன். உங்கள் ஒய்ஃப்க்கு எப்படி அவரை தெரியும்? அவங்க வீட்டாண்ட இருந்தவர். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்க 2 பேருக்கு பழக்கம் சொல்கிறீங்களா? நான் அதெல்லாம் சொல்ல மேடம். இப்போ எனக்கு அப்படி சொல்கிறாங்க சில பேர், நானா சொல்லலை, சில பேர் சொல்கிறாங்க. சரி, அவருக்கு ஃபேமிலி இருக்கா? ஃபேமிலி இருக்குது. அங்கே தான் இருக்காங்களா? ஆமாம் மேடம். ஃபேமிலி அங்கே இல்லை, நாங்கள் போகும்போது இல்லை, அவங்க இங்கே இருந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலிக்கும் வந்து நிஜமாவே அக்கறையில் கூட அக்கறையில் பண்ணியிருக்கலாம்ல.
அக்கறை தான் மேடம். ஆனா இப்போ வந்து என்னை வந்து நீ இப்படி ஏமாந்துட்டேன்னு சில பேர் மத்தவங்க சொல்றத பத்தி நீங்க கேட்க வேண்டாம். மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கேட்க மாட்டேன் மேடம். எப்பயுமே என்னுடைய யோசனை என்னவோ, உங்களுக்கு என்ன யோசனை? எனக்கு மனசு நான் இது வரைக்கும் என் யார் எது சொன்னாலும் நான் என் பொண்டாட்டி தப்பா நினைக்கல மேடம். இது சரி, அப்ப வரைக்கும் என்ன பிரச்சனை? இவங்க என்னன்னா என் ஒய்ஃபுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை கூட்டிட்டு போனாங்க, நான் வந்து அங்க செய்யல, அவங்களும் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க, நான் செஞ்சுட்டான். அதனால அவங்களுக்கு கோவம் என் மேல. அவங்க வந்து அதிகமா கோவப்படுறது அந்த ஒரு விஷயத்துக்கு. வேலையை விட்டுட்டு வந்தது. ஆமா, முன்னேறணும்னு நினைச்சோம். இவர் வந்து இந்த மாதிரி முதல்ல போயிட்டு வந்தாரு, படிக்கிறேன்னு வந்தாரு, திரும்பவும் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், 15,000 சேலரி மேடம், 12 ஹவர் ஒர்க்கு, நான் அந்த சேலரி இங்கே நான் உனக்கு வாங்கி தரேன், இங்கே ஒன்றும் சம்பளமாக சரியாக கொடுக்க மாட்டேன். 3 மாதம் கூட்டிகிட்டு போனேன், சம்பளமே கொடுக்கல, எந்த பைசாவும் கொடுக்கல. ஒய்ஃப் வந்திருக்காங்க தெரியும், அவங்க வீட்டில் தான் தங்க வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க, அங்கே போய் நான் தங்கிட்டேன். இவர் இங்கே தான் விட்டு போனேன். நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தங்க முடியாது, நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனேன். வேறு ஒன்றும் நான் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் நான் விட்டே போக மாட்டேன் மேடம். அவங்க ஃபேமிலி அங்கே கிடையாது, அவங்க மட்டும் தான் இருந்தார். நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். இன்னும் வந்து 3 மாதம் போனதில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஒரு இது பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. என்ன நீ வாரத்தில் ஒரு நாள் வந்தால் இது பண்ண மாட்டேற அப்படி வந்து சண்டையாக இருந்தது. அது கொஞ்சம் சண்டையாக 3 மாதமாகவே பிரச்சனையாகவே இருந்தது. இங்கே இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஊருக்கு போய் பிரச்சனையாக இருந்தது. 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் 6 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டாண்ட கூட எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் நல்லா இருந்தீங்களே, ஒன்றா போவீங்க, எங்கே போனால் ஒன்றா வருவீங்க, உங்களை பார்த்தா எங்களாம் சந்தோஷமாக இருக்கும், அப்படி இருந்தீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, எங்கே போனீங்க ஊருக்கு, ஊரில் போய் தானே ஊருக்கு போயிட்டு வந்து எங்கள் ஒய்ஃப் வீட்டில் இல்லை. இது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் போய் அவங்க தங்கந்தே கிடையாது, சண்டைன்னு சொல்லி. இந்த ஊருக்கு போயிட்டு வந்து தான் அவங்க எங்கள் வீட்டில் இல்லை. அவங்க இப்போ ஒரு 5-6 மாசமா நல்லா போயிட்டு இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. அது நான் சொல்றேன், அதை திருத்திக்கிறேன், ஏதோ தவறு நடந்துச்சு, இனி அது குழந்தை இருக்கிறா, 3.5 வயசு குழந்தை இருக்கிறா, இனி நீ விடாப்படியா என் இதுவா இருக்கிற, விட்டுடு, நான் சரி உனக்கு என்ன செய்யணும்னு சொல்ல நான் செய்யறேன், உனக்கு எப்படி இருக்கணும்னு செய்யறேன் அப்படின்னு சொல்றேன் மேடம். ஆனா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. நீ என்னன்னா எனக்கு எப்படியாது, நீ உன்னால இருக்க முடியாது, இப்ப உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்க. ஆமா மேடம், உன்னால இருக்க முடியாது அப்படின்றாங்க. நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? எனக்கு வேணும் மேடம், என் மனைவியும் ஒய்ஃபும் எனக்கு வேணும் கட்டாயம். அதனால 2 வாட்டி நான் மருந்து சாப்பிட்டேன். அப்போ கூட அவங்க வந்து அது பாசம்னு எடுத்துக்க மாட்டுறாங்க. என்னவோ அவர் நம்மளை இது பண்ணுறதுக்கோசம் சாப்பிட்றாரு அப்படின்னு தான் அவங்க தளர்ச்சியமாக நினைக்கிறாங்க. அது என்ன இவர் எப்படி சாப்பிட்றாரு, ஏன் எதுக்காக சாப்பிட்றாரு, நம்மளை ஏன் விட மாட்டேன் சாப்பிட்றது பழக்கம்? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. ஏதோ லவ் பண்ணும்போது சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் மேரேஜ் ஆகி 3 வயசு குழந்தை. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. யாரு உங்களை மாடியிலேருந்து தள்ளி விட்டாங்களா? ஆமாம் மேம். யாரு? இவங்க தான் மேடம். இவங்கன்னா எங்கள் ஒய்ஃப். கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. பேசிகிட்டு இருந்தோம் மேடம் 2 பேரும். அப்படின்னு அவங்க வந்து ஏதோ என்ன நீ சும்மா இது என்னை வந்து சாகர நீ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. எத்தனாவது மாடியிலேருந்து? 3வது மாடியிலேருந்து. அப்புறம் 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ இடுப்பு எலும்பு கிராச் ஆகிருக்குன்னாங்க, கைக்கு எலும்பு கிராச் ஆகிருக்குனாங்க. அது ஏதோ கடவுள் சித்தம், எனக்கு ரத்த காயம் எதுவும் கிடையாது, நல்லபடியாக போயிடுச்சு. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் போதும், இடுப்பு கூடிடும், படுத்து இருந்தால் போதும், 1.5 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கைக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள ஆப்ரேஷன் தேட்டர் வரையும் போயிட்டு, வேண்டாம் எலும்பு கூடி இருக்காது, அதுவும் வேண்டாம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இவரோட மனைவியோட அம்மாவும் அக்காவும். சரி, உங்க பொண்ணு எதுக்கு இந்த பையனை மாடியிலேருந்து தள்ளி விட்டா? அது அவளெல்லாம் தள்ளி விடல, அவெல்லாம் தள்ளியே விடல மேடம். கேளுங்க, அவரே மனசாட்சி இருக்க ஒரு ஆம்பளையா இருந்தா தள்ளி விட்டாங்க, கேளுங்க. தள்ளி விட்டா சொன்னாங்க. சரி, தள்ளி விட்டுறா இருந்தாருன்னா ஆஸ்பத்திரியில என்னத்துக்கு 1 மாசம் வச்சு பாக்குறா மேடம். கக்கூசுக்கு வராத 3 நாளா அவசப்பட்டு இருந்தாரு மேடம். எப்படி விழுந்தாரு இவரு? இவரே போய் விழுந்துட்டாரு. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மென்டல் மாதிரி பண்ணுவாரு மேடம். இவரு போன போலீஸ்காரன் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க சாமான் அவங்க எடுத்துக்க போறாங்க, பொம்பளை போலீஸுக்கு போய் அவங்க பக்காவை எழுதி வாங்கி வந்துக்கிறாங்க. அது கூட இப்ப போல, அவங்க போய் ரொம்ப நாள் ஆயிருக்குது. அவங்க அப்பவே எடுக்க வேண்டிய சாமான்
இப்போ எடுக்கிறேன்னு சொல்றாங்க, நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்க சாமான் அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே அவர் போலீஸ்காரர், நீ போய் எடுமா சாமா ஆன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சொன்னார், அவங்க சாமான் எடுத்துக்குவாங்க, நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஆன்னு சொல்லி சொன்ன உடனே எங்கள் பொண்ணை கூப்பிட்டுக்கினே இருந்தாரு. இங்கே வா சாப்பிட்றா, இங்கே வாயா, இங்கே வாயா, ஒரு விஷயம் பேசணும், இங்கே வாயா, இங்கே வாயான்னு கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ எங்கள் கூட வந்து என்ன சொன்னார், தெரிஞ்சுவர் அவர் சொன்னார், இவன் ஏன் சும்மா இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணிக்கிறான், இப்போ அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லுமா ஆன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கட கட கடன்னு வந்து இவர் பின்னாடியே நாங்கள் வரோம், எதனா பண்ணிக்க போறாமா பண்ணிக்க போறாமான்னு அவ்வளோ சொல்றா. இவர் முன்ன நாங்க பின்னாடி வரோம், வந்த உடனே கடகடன்னு போய் மேல இருந்து பிடிச்சிட்டாரு. அப்போட கீழே அப்படியே போய் சொன்னீங்க. ஹலோ, மேடம் நீங்க குதிச்சீங்களா அவங்க தள்ளினாங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க மேடம், நீங்க போய் கேட்டு நான் யார் சொல்றது நம்ப கேட்க வேண்டாம், நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க யார் நீங்க சொல்றது நீங்க நம்ப குதிச்சீங்களா வேண்டாம். அவங்க தள்ளினாங்களா? அவங்க தான் நான் சொல்லிட்டேன், அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க மேடம், வேற எதுவும் சொல்ல போறதில்லை. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, வீட்டான போய் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க, நானும் அதான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல போறது. நீ பெத்த பொண்ணு ஒரே ஒரு குழந்தைய வச்சுருங்க, கப்பூஸ் கையை விட்டு எடுத்தால அந்த நன்றி நான் நினைக்கிறியா நீ? நன்றி நினைக்கிறியா நீ? தலைமையில போடுற அந்த நன்றினால நினைக்கிறியா நீ? தள்ளி விட்டான்னு சொல்லி கையால சோறு ஊட்டி விட்டால அந்த நன்றி நினைக்கிறியா? ஆஸ்பத்திரியில அந்த நன்றி நினைக்கிறியா? அவ தள்ளி விட்டான்றியா? எப்படி தள்ளி விட்டாவா? இப்படி பிடிச்சி தள்ளினாலா, பின்பக்கமா வந்து தள்ளினாலா, எப்படி பிடிச்சி தள்ளினா? இருங்க மேடம், அவங்க வரட்டும், அவங்களே பேசி. யார் வரட்டும்? எங்க கிட்ட பேசு, அதுக்கப்புறம் அவ வருவா. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, பொண்ணு வரட்டும். பேர் என்னம்மா? சாபிரா. என்னம்மா பிரச்சனை? மேடம், நான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். எனக்கு இவர் அதுக்கு முன்னாடி தெரியாது. அவங்க தங்கச்சி தான் எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எக்ஸ்போர்ட்டில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ அவங்க தங்கச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எந்த பழக்கமும் இல்லை, நீ மேரேஜ் பண்ணி. எங்கள் அப்பா இல்லை, எனக்கு இறந்துட்டாரு. நான் வேலை செஞ்சு தான் என் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. ஆனால் என் தங்கச்சி கல்யாணம் ஒரு குழந்தை ஆயிடுச்சு. சரி, நம்ம இவ்வளோ நாளாக இருக்கோமே சொல்லி அவன் எங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவோம், சரி நீ எங்கள் அம்மாண்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாண்ட வந்து கேட்டாங்க. சரி, எங்கள் அம்மாவும் பக்கத்தில் அவங்க சொன்னாங்க, சரி எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பொண்ணு இருக்கும், பரவாயில்ல கூடி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இவர் வந்து பேசினார், எனக்கு எங்கள் அம்மா இல்லை, எனக்கு சித்தி தான், அப்பா இருக்காங்க, அவங்களாம் வரமாட்டாங்க மேரேஜுக்கு, அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, கொஞ்சம் நாளில் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அடையார் கோவிலில் தான் கல்யாணம். நான் முஸ்லீமு, ஆனால் வந்து கிறிஸ்டின் இது வரணும், அடையாரில் தான் கல்யாணம் பண்ணாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் இவர் வீட்டில் சொல்லவே இல்லை, இவர் வந்து வீட்டில் மறைச்சிட்ருக்காரு, அது எங்களுக்கு தெரியாது மேடம். நாங்கள் வந்து எங்கள் அம்மா சாமான்லாம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு வீட்டுக்கு வாடகையில் வச்சுட்டு, என்னப்பா கூட்டினா நான் கூட்டின்னு வரேன் நான் சொல்லி அவங்க கோவப்பட்டுவாங்க, நாங்கள் சமாதானமாக சொல்லி கூட்டின்னு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு வீட்டில் 1 மாதம் தான் வாடகை இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இரு, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு பார்த்து போகலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் இருந்தோம் நான். அப்போ இவர் எங்களுக்கே தெரியாமல் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா கூட ஊருக்கு போயிருக்காரு போல. அதெல்லாம் போயும் அதெல்லாம் கடவுளை அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன்றதுக்கோசம் அவங்க போய் சொல்லுவாங்க. உண்மை மேடம். இந்த மாதிரி நான் சொன்னேன், அப்போ இவ்வளோ மறைச்சி இது மாதிரி பண்ணுறவரு நாளைக்கு என்னென்ன பண்ணுவார், எனக்கு வேண்டாம் இருமா, நீ வந்து அவசரப்பட்டு இது பண்ணாத, நான் அவங்க வீட்டில் போய் சொல்கிறேன். அவர் போய் அவங்க அம்மாண்ட அவங்க அப்பாண்டெல்லாம் சொன்னார். சொல்லி அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. பேசி நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி இது பண்ணி மறைச்சி இது பண்ணுறவரு நாளைக்கு எதனா பண்ணாரு, இல்லை எனக்கு வேண்டாம். சொல்ல மேடம், போய் மேடம் வீட்டிலலாம் தெரியாது, அவங்க ஒத்துக்கவும் இல்லை. வீட்டுக்கு யார் வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு யாரும் வந்துருக்க மாட்டாங்க. இவங்க முதல்ல எங்கள் மச்சானை பார்த்தாங்க, அது மட்டும் உண்மை. எல்லாரும் வந்தாங்க மேடம், யாரும் வரல மேடம், வீட்ல இருந்து யாரும் அம்மா வீட்ல இருந்து எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களும் வந்து பேசினாங்க. பேசி சொன்னது அப்புறம் 6 வருஷம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? 6 வருஷம் தனியா இருந்தோம் மேடம். அதாச்சும் கொஞ்ச நாள் வச்சுப்பாரு. அதாவது நைட்ல அவர் வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாரு, கோவம் வந்துச்சுன்னா நைட்டெல்லாம் தூங்க விடாம எழுப்பி சண்டை போடாது. அவங்க தங்கச்சிக்கே தெரியும். ஒரு நாள் நைட்டு 1 மணி, அப்பெல்லாம் குழந்தை இல்லை மேடம். இன்னொரு வாட்டியை சேர்த்து வச்சு இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது குழந்தை இல்லாத சாக்க சொல்லி அவர் எத்தனை வாட்டி என்னை விட்டு போகிறதுக்கு இருந்தார் மேடம். உனக்கு குழந்தை இல்லை, ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம், குழந்தை இல்லை அதனால நீ என்னை விட்டுரு, நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எங்கள் வீட்டோட போய் நாங்கள் எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துக்கிறேன், நீ என்னை விட்டுறேன். அப்போ நான் சரி உங்களுக்கு அதான் சந்தோஷமாக தான், சரி பரவாயில்ல பரவாயில்ல, அதனால என்ன, நான் எப்படின்னா நான் எங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லி இரு நான் இது பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த டைமில் கர்ப்பமாயிட்டேன் மேடம்.
அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகல மேடம். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் ஆன பிறகு மறுபடியும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவரு கொஞ்ச நாள் வேலைக்கு போகிற கொஞ்ச நாள் போக மாட்டாரு, இப்படியே மஸ்கெட் என்னம்மா மஸ்கெட்டுக்கு எப்படி அதான் மேடம் சொல்கிறேன் மேடம். இப்படி இருந்தார். அப்போது ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டாண்ட, நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டாண்ட இருந்து தெரிஞ்சவர். அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போயிட்டார், அதான் அந்த மஸ்கத் போயிட்டார். இப்போ சொன்னார், நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒரு வேலை பண்ணி வைங்க, நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். அவரில் இல்லைங்க, அங்கே வந்தால் 1 வருஷம் அப்படி வேலை செய்யணும், 1 வருஷம் 2 வருஷம் செய்யணும், நீங்கள் அப்படி கண்டிப்பாக நான் செய்வேன், எந்த வேலை விட்டாலும் செய்வேன்னு சொன்னார் மேடம். சொல்லிவிட்டு சரி நான் அதை ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் சொன்னார்ட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணுங்க, நான் இது பண்ணுறேன் சொல்லிட்டு ரெடி பண்ணி இவரை கூட்டின்னு போயிட்டேன். வர சொன்னார், இவர் போயிட்டார் மேடம். எத்தனை மாதம் 3 மாதம் கூட ஒழுங்காக இல்லை மேடம். நான் அங்கே இதுவாகுது, கஷ்டமாகுது, எனக்கு வேலை, நான் வந்துடுறேன்னு வந்துட்டார். நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு போனியே, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னால், இல்லை என்னால் செய்ய முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு வேலை இதுவாக கற்றுக்கின்னு போனால் நான் செய்வேன்னு இந்த ஏசி இது படிக்க வை, ஏசி இது பண்ணுறது ஃபிட் பண்ணுற மாதிரின்ட்டு ஐடிஎல் படிக்க வைக்க சொன்னார் மேடம். நான் சொன்னேன், இதை படிக்க வச்சாலும் போய் செய்வேன், கண்டிப்பாக நான் செய்வேன், நான் செய்யலைன்னா அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிங்க. நான் சொன்னேன், எவ்வளோ நாளாக இதே மாதிரி சொல்லி இங்கே தான் வேலை செய்ய மாட்டேன், அங்கே போய் செய்வேன்னு சொல்ல தானே நான் அங்கே அமிச்சேன், இப்போ அங்கேயும் போய் செய்ய மாட்டேன், இல்லை நான் செய்கிறேன்னு சொன்னார். 1 வருஷம் இல்லை 6 மாதம் தான் அந்த கோஸ்டிங் எடுக்கணுமா மேடம். நான் என்ன பண்ணேன், இவருக்கு வந்து விசா இதுவாகிடுன்னு சொல்லிட்டு 3 மாதம் கோஸ்டிங்லாம் என்னை படிக்க வச்சு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். சரி 3 மாதம் கோஸ்டிங்கில் 10,000 ரூபாய், 8,000 9,000 ரூபாய்க்கு அப்படியாச்சு படிக்க வச்சு 8,000 ரூபாய் நீயே கொடுத்துட்டியா? போக சொன்னேன் மேடம். அவங்க அப்பா 2,000 ரூபாய் கொடுத்தாரு மேடம். 8,000 ரூபாய் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்பா 2,000 ரூபாய் கொடுத்தாரு மேடம். 2,000 ரூபாய் இல்லை மேடம், 5,000 ரூபாய் கொடுத்தாரு. மீதி 3,000 ரூபாய் இவங்க போட்டாங்க. 2,000 ரூபாய் தான் எதிர்க்க இருக்கும்போது இப்படி சொல்றாங்களே எப்படிங்க மேடம்? அவரு கூட வர ஃபோன் பண்ணி கூட சரி கேட்டாங்க மேடம், அவங்க அப்பா 5,000 கூட இருக்கட்டும், அது கொடுத்தது இவ்வளவு விஷயமா பேசுறாரு. எத்தனை நாளா அவ உட்கார வச்சு அவ சோறு போட்டுருப்பா, அதுக்கான ஒரு விஷயம், நீங்க விசிட் விசால போனீங்களா? ஆமா மேடம், அது கிடைச்சது. அதான் மேடம் கிடைக்கல. கேளுங்க, இவரு போ சொன்னதுக்கு இல்ல நீங்க ஃபேமிலியா வந்து இருந்துட்டு 3 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துரு, நான் இருந்து 2 வருஷம் செய்யறேன்னு சொன்னாரு. நாங்க அவங்கள கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் இல்லை நீ ஓனர்கிட்ட கேளு, நீ இது பண்ணி பேசுனீன்னா அவர் ஒத்துப்பாருன்னு அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அப்போ நான் அவரை கேட்டேன், இல்லம்மா அப்படிலாம் வர முடியாது, இப்போ 3 மாசம் நீ இருந்துட்டு வந்தா அதுக்கப்புறம் அவர் செய்வாரா அப்படின்னு சொன்னா. இல்லை செய்யறேன்னு சொல்றாரு சார், கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா விசிட்டிங் விசால பண்ணலான்னு சொன்னாரு. சொன்னோடனே அவர் சரின்ட்டு பண்ணார். 3 மாசம் விசிட்டிங் விசால போனோம் மேடம். நாங்க 3 பேரும் போனோம், குழந்தையும் நானும் இவரும் போனோம். போயிட்டு அங்க ஒழுங்காவே வேலைக்கு போக மாட்டார் மேடம். அந்த கூட இருந்தாரு பார்த்தீங்களா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அவர் சொன்னாரு, நீங்க தனியா வீடு வச்சுக்கோங்க, வீடு வச்சு தனியா இருந்துக்கோங்க. இவர்ல இல்ல இப்பதான் நானே வேலைக்கு வந்துக்கிறேன், இனி எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு தெரியாது, அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடு வைக்க சொன்னேன், அதெல்லாம் நான் சொல்ல மேடம். அவரு சொன்னாரு மேடம், நீங்க தனியா வீடு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. இவரு இல்ல நான் வந்து இப்பதான் வேலைக்கே வந்திருக்கேன், எனக்கு வந்து சம்பளம் இனிமேல் எவ்வளோன்னு தெரியாது, நாங்க சம்பாதிச்சு எல்லாமே பண்ணோம்னா அப்புறம் நாங்க வந்து என்னங்க பிரயோஜனம், நான் ஒரு காசு சேவ் பண்ணி போனோம். பாருங்க, இங்க இருந்து பேசிட்டு போனதுதான், அங்க போய் அவங்க வீட்டுல தங்குற மாதிரி தான் சொல்லிட்டு இங்க இருந்து பேசிட்டு போனது, அங்க போய் முடி போனதெல்லாம் கிடையாது. அங்க போயிட்டு நீங்க ரூம் எல்லாம் வைக்க முடியாது, ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ரூம் கொடுப்பாங்க. இப்ப அவங்க இவரு அங்க இருந்தாரு பாத்தீங்களா, இவர் வரும்போதுதான் அவங்க வந்தாங்க. சரி, இப்போ மாடியில இருந்து நீங்க தள்ளி விட்டீங்களா? இல்ல மேடம், என்ன நடந்தது? அதான் மேடம், இப்போ இவர் வந்துட்டாரு மேடம். அங்க நான் என்ன ஒரே கொடுமை பண்ணுவார் மேடம். அங்க அந்த ஊர்ல இருக்கும்போது ரொம்ப சித்திரவதை பண்ணுவார் மேடம். நைட்டுக்கு பகலுக்கு இருக்கணும்னு சொல்லுவார் மேடம். இருக்கணும்னு ரொம்ப கொடுமை அந்த இடத்துக்கெல்லாம் தூங்க விடாம பெணாத்துவாரு. பாத்ரூம்ல போய் கதவு சத்தின்னு பெணாத்தினே இருப்பாரு. இது எல்லாமே சத்தியம் மேடம். இல்ல நீ எப்படி சொல்றாரு பாருங்களேன். பெணாத்துவார் மேடம். கத்திய வச்சுன்னு அசிங்கமா பேசுவார். பேசிட்டு தூங்குனா என்ன எனக்கு இருக்கணும், அப்ப இன்னத்துக்கு பொண்டாட்டி, இன்னத்துக்கு தாலி கட்டுறேன், எந்த நேரம் நான் கூப்பிட்டாலும் இருக்கணும், இல்லைன்னா நீ போயிடு, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, நீ போயிடு, இதே சொல்லின்னு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் போன்ல நாங்களும் ஸ்பீக்கர் போட்டு கொடுத்தா அதை நாங்க கேட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் போன் போட்டு கொடுத்தா அதெல்லாம் பேசுனதெல்லாம் அசிங்கமா பேசுவாரு. ஆனா இவ முகத்தை பார்த்து நாங்க கூட நம்பல, ஆனா அது ஸ்பீக்கர்ல போட்டு கொடுத்தோன்னு நாங்க கேட்டு போன் பேசும்போதே இவங்க இது பண்ணி விட்டாங்க, ஆன் பண்ணி விட்டாங்க மேடம். அப்ப இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. மாடியில இருந்து நீங்க தள்ளி விட்டீங்க? இல்ல மேடம், அதான் போலீஸ் மகளிர்ல போனதுக்கு அதெல்லாம் சொன்னாங்க, சாமான எடுக்கிறதுக்கு எல்லாம் சொன்னாங்க. சாமான் எடுக்க சொன்னாங்களா மேடம். அப்போ போலீஸ்கார் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த டிபி சத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. டிபி சத்திரம் போய் சொன்னோம். வேற இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு அவர் வந்து இவரை கூட்டிட்டு வர சொன்னார். இவர் போய் பார்த்தா வீட்டுல இருந்தாரு. நான் சொன்னேன், உங்களை கூப்பிடுறாங்க, வா வந்து பேசுங்க. இவர் வந்துட்டு என்ன சொன்னாரு, அவர்கிட்ட நான் வந்து வருவேன், ஆனா வந்து நான் உங்க கூட வாழணும்னு சொல்லிதான் வருவேன் அப்படின்னு சொல்லி, எதுவாக இருந்தாலும் அங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன் மேடம். அவர் சொன்னாரு, இதவே அந்த பொண்ணு வாழவே இருப்பேன், மகளிர்ல போய் கம்ப்ளைண்ட் கரெக்டா எழுதி வந்து பண்ணிடுது, அவங்க சாமா அவங்க எடுப்பாங்க, நீ எதுவும் பண்ணக்கூடாது.
நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் வாங்க சார் எதுனா பண்ணிக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருமா. சொல்கிறேன்ல எதுவும் பண்ணாங்க, அவங்க பொருள் அவங்க எடுத்துன்னு போவாங்க, நீ எதுவும் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி அமிச்சார். இவர் உடனே போகும்போது நான் வரும்போது இவர் என்ன பண்ணாரு, கெஞ்சினே வந்தார், இங்கே வா இங்கே வா இங்கே வா, என்ன நில்லுன்னார். உடனே என் கூட வந்தவங்க சொன்னாங்க, என்ன சும்மா தொல்லை பண்ணிக்கிறப்போ நீ போய் அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் போய் சொல்லு. உடனே ஒரு வேகமாக போயிட்டார். ஒரு வேகம் போனோம், நான் பின்னாடியே போனேன் மேடம். போன உடனே நான் கீழே ஏறதுக்குள்ள மேலேருந்து 2nd ஃப்ளோர் தான் அது, மேலேருந்து கேட்டு ஜோராக திறந்தா நல்லா கேட்கும். இவர் வந்து கேட் நம்மளால திறந்தாரு மேடம். திறந்த உடனே சத்தம் கேட்ட உடனே நான் போறதுக்குள்ள இந்த ஒரு படி ஏறதுக்குள்ள விழுந்துட்டாரு மேடம் இவரு. இல்ல நான் தள்ளினேன் உன்னை. அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவங்க அவங்க தள்ளினாங்க. பொய் நல்லா பேசுறாங்க. அவங்கள பார்த்தா சொல்றேன் பொய் நல்லா தள்ளினாங்களா பேசுறாங்க. அவங்க? பொய் நல்லா தம்பி பேசுறாங்க. அவங்க தள்ளினாங்களா? ஆமா மேடம், பொய் நல்லா பேசுறாங்க மேடம். அவங்க தள்ளினாங்களா? ஆமா மேடம். ஆமா நான் எப்படி உன்னை பிடிச்சி பிடிச்சி தள்ளினேன். ஆமா எப்படி பிடிச்சி தள்ளனா உன்னை? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல மேடம். அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா எப்படி அது? ஒரு பொண்ணு மேல நல்லா அவார்டு வந்து அந்த வீடு ஏன் தெரியுமா மேடம் சொன்னாங்க, ஏன் தெரியுமா மேடம் சொல்றாங்க, நீ எல்லாம் இவரு சொல்றது விழுந்துட்டாரு மேடம். விழுந்த உடனே நான் குடுன்னு இறங்கி வந்து ஐயோ விழுந்துட்டாருன்னு கத்தி அழுத மேடம். அழுத உடனே என்ன நன்றி பண்ணாங்க, கெட்ட போலீஸ் மாதிரி ஸ்டேஷன்ல போய் பேசுறாங்க. சொல்லணும்னு சொன்னோம். கடகன்னு போய் போலீஸ்க்கு சொன்னேன். சார் நான் சொன்னல சார், நீங்க கேட்டீங்களா பாருங்க சார் விழுந்துட்டாரு. உடனே அவர் சொன்னாரு, நீ போவாதம்மா. இவர் விழுந்த உடனே ஒரு போனை எடுத்தேன் மேடம், பர்ஸை எடுத்தேன், பர்ஸை விட்டு கூத்துட்டேன். போனை எடுத்த உடனே நான் என்ன சொன்னேன், நம்பர் எதுனா ஃபோன் பண்ணலாம் அவங்க வீட்டுக்குன்னு பார்த்தா எந்த சேவ் பண்ணல நம்பர், ஏதோ நம்பர் எனக்கு தெரியல ஒரு மேடம். பொய் மேடம். போன் நான் 2 போன் வச்சிருந்தேன், ஒரு போன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் பிராமிஸா ஒண்ணுதான் மேடம் எடுத்தேன். ஹவுஸ் போனே ஓனர் சொல்லிட்டாங்க. பர்ஸ் எதுக்கு எடுத்தீங்க? ஃபோன் பண்றதுக்கு எடுத்தேன் மேடம். பர்ஸ் எதுக்கு பர்ஸையும் எடுத்தீங்க? எடுத்தாங்க, போனையும் எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எடுத்தேன் மேடம். விழுந்த உடனே எடுத்த உடனே ஒரு போன் இந்த பாக்கெட்ல இருந்தது மேடம், ஒரு பாக்கெட்ல. பர்ஸ் எதுக்குமா எடுக்கணும்? அதான் மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனா தான் மேடம் இப்படி எதுக்கு கைய பர்ஸ் எடுக்கணும்? இதை கேளுங்க மேடம், கையை விட்டு எடுத்த மேடம். 2 வந்துச்சு, 2 வந்தது மேடம். ஆமாங்க மேடம் 2 வந்தது மேடம். நான் எடுத்துன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்தேன் மேடம். அவர் சொன்னாரு, இதெல்லாம் இது பண்ணாதான் நீ ஃபர்ஸ்ட் போ, நீ இட்டுன்னு போக கூடாது. அந்த ஹவுஸ் ஓனர் தம்பி கிட்ட நான் அவர்கிட்ட கொடுத்தேன் மேடம். 200 ரூபாய் பைசா பர்ஸ் எடுத்து அதுல இருந்து 200 செல்லு. ரூபாய் எடுத்து அதுல இருந்து 200 ரூபாய் எடுக்கல, என் பைசால இருந்து 200 ரூபாய் கொடுத்து அதெல்லாம் செல்லு கூட கொடுக்கல கொடுத்து மேடம். இவர்கிட்ட கொடுத்துற சொல்லி அந்த ஹவுஸ் யாரும் ஓனர் அந்த தம்பி 200 கிட்ட ரூபாய் கூட கொடுத்தேன். கொடுக்கல. அவர் எங்க எடுத்துன்னு வீட்டுல வந்தாரு, என்ன வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு. எல்லாருமே பார்த்தாங்க. இவங்க கொடுத்த காசை எனக்கு தெரியல, இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு யாரும் அதெல்லாம் கொடுக்கல. அப்போ வந்து இவ புடிச்சு தள்ளனது அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தல மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அந்த காசை கொடுத்தேன் மேடம். அப்படியே அவர் வச்சு அந்த காசோட அப்படியே கொடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா எடுத்தேன். இப்ப அங்க வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அம்மா காசு கொடுத்தாங்க. அந்த 200 ரூபாய் தான் அந்த அண்ணன் கிட்ட கொடுத்தேன். ஏன்னா மொத்தமா கொடுத்தா எடுத்துக்க அந்த 200 யாரோ ரூபாய் ஒருத்தர் போய் சொல்றீங்க, யாருன்னு உங்களுக்கே தெரியும். போய் சொல்ல மேடம், இதெல்லாம் நீங்க பிராமிஸ் மேடம். வீட்டாண்ட வந்து விசாரிச்சீங்க. நீங்க கூட விசாரிச்சீங்க மேடம். நான் எனக்கு ஒண்ணும் இப்போ என்ன பிரச்சனை பண்ண இல்லை. போறீங்க? என்னால வாழவே முடியாது மேடம். இவர் வந்து என்ன சொன்னார் மேடம், நான் உன்னை அசிங்கம் பண்ணுவேன், நீ சரி, என் கூட இருங்க வாழலாம், குழந்தையே உன்னையும் விட மாட்டேன், நான் உன்னை அசிங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மேடம் அவர் இங்க வந்திருக்கிறாரு. ஏன்னா நான் வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கணும் அவருக்கு தெரியும் மேடம். என்ன வேலை செய்யணுமா? நான் எக்ஸ்போர்ட்ல மாஸ்டரிங்கா இருக்கேன் மேடம். மாஸ்டர் பீஸ் எல்லாம் கட் பண்ணுவேன். மேடம் இப்போ அவங்க பேசிட்டாங்க மேடம். அவங்க 1.5 மாசமா என் கூட இருந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க கேளுங்க மேடம். எதிரிலே நான் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க யார் மேல குழந்தை மேல சத்தியம் பண்ணி இவர் பைபிள் சொன்னார் மேல மேடம். சத்தியம் பண்ணி போயிட்டு கேளுங்க வந்தாங்க. மேடம், நான் இவர் வாழறேன், சொன்னார். எனக்கு இது மாதிரி நீ சமாதானமா பேசிட்ட வாழறேன்னு சொல்லிட்டு வந்து இவர் சொன்னாரு, நீ வாழறேன்னு சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன், நீ வாழ மாட்டேன்னு யாருன்னா கூட்டின்னு வந்தாலோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எதுனா தெரிஞ்சா நான் போய் மறுபடியும் விழுந்துருவேன், நான் போய் மறுபடியும் சாவேன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே உள்ள போனார் மேடம் இவரு. அப்போ நான் எதனா ஆக போந்தா இல்ல இல்ல நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன்னு சொன்னேன். டெய்லி எதுக்கு மேடம் போன் பண்ணி என்ன கிரிமினல் வேலை எல்லாம் பாத்துக்கிறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போனா சொல்றாங்க தள்ளி விடுறது வந்து அந்த அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அது பெரிய தப்பு, அது பெரிய ஒரு கிரைம். நான் சத்தியமா மேடம் நான் தள்ளியே விடல மேடம், இதெல்லாம் போய் மேடம். இல்ல இவர் அங்க மேடம் வீட்டான வந்து கேட்டாங்க மேடம், மேடம். இவர் வீட்டாண்ட சொன்னாருன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி அந்த 108ல வந்தோடனையும் நீ தான் தள்ளி விட்டன்னு சொல்லி இவரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல கேக்குறேன், இவரு குழந்தை மேல சத்தியம் பண்ணி நான் சொல்லவே இல்ல. தள்ளி விடல, வீட்டுல பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம், அவங்க 3வது மாடியில இருந்து தள்ளி விடுறது இவங்க மேல இருந்து வந்தது ஹவுஸ் ஓனர் பாத்துருக்காங்க. படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்த மேடம், இறங்கி வரும்போது பார்த்து வந்து கீழே ஓட வந்துக்கிறாங்க. என்னால சகிக்க அவங்களுக்கு முடியாது. தெரியும், அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியாது அவருடைய இல்ல. குணம் எல்லாம் தெரியும். இல்ல, அதனால இல்ல, என்ன பண்ண அதனால போறீங்க? வேண்டாம் மேடம். நான் வந்து எவ்வளவு சொல்லிட்டேன் மேடம். உனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்ப என்ன சொல்றேன் மேடம், உனக்கு பாரின் போகணுமா, நான் போறேன் மேடம். இவங்க நினைப்பு மேடம் அப்படி. நான் இவங்களுக்கு வந்து நீங்க இவரை விட்டுட்டு வந்துட்டு அது- பாருங்க இவரு போறேன்லாம் சொல்றேன். இவர் போவே மாட்டேன், எத்தனையோ வாட்டி சொல்லி எத்தனையோ வாட்டி நானே எனக்கு எல்லாம் பண்ணுவார் மேடம். நான் வீட்டுல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம். இவர் அடிக்கிறது கொள்றது எதுவுமே சொல்ல மாட்டேன். அடிக்கலாம் மாட்டேன் மேடம், அச்சுதெல்லாம் பக்கத்து கிடையாது வீட்டுல கூட மேடம். இவர் இது சொல்ல வரைக்கும் மாட்டேன், பொய் இவரே சொல்றான் மேடம். இப்பதான் என்னால தாங்க முடியாத சூழ்நிலையில தான் மேடம் நான் வெளியில வந்ததே, இல்ல வந்து நான் மேடம். சொன்னதே.
சரிங்க மேடம், நான் அவகிட்ட தனியா கொஞ்சம் பேசுறேன். இல்ல மேடம், இனிமே பேச வேண்டிய ஒண்ணுமே இல்ல மேடம். தயவு செய்து உங்க காலனா ஊர இல்ல மேடம், உங்களோட அவ எந்த கூட பண்ண சகோதரன் நினைச்சு எனக்கு விடுதலை. ஏன்னா புருஷன்றது பாதுகாப்பு மேடம். இவர்கிட்ட பாதுகாப்பு இல்ல எனக்கு. எந்த நேரம் எனக்கு என் குழந்தைக்கு என்ன ஆகும்னு எனக்கு பயமாகுது மேடம். அந்த மாதிரி ஒரு மாதிரி வெறும் இந்த மாதிரி கத்துவாரு, தூக்கி கையில தூக்கி அடிப்பாரு. இல்ல மேடம், அந்த ட்ரிப்ஸ் எடுத்ததெல்லாம் தூக்கி அடிக்க வந்தாரு ஹாஸ்பிட்டல்ல மேடம். இவரு பொய் சொல்றான் மேடம், என்னால தாங்கவே பொய் முடியல. இனிமேல் சொல்றான். நல்லா நான் வாழ அழுவ விட்டு பாரு, கூட எப்படி இருந்தேன் அழுகுறா மேடம். பாரு. நான் வீட்டு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்குவேன். என் குழந்தை ஒண்ணு இருந்தா எனக்கு போதும் மேடம். குழந்தை என் கூட குழந்தைய எனக்கு நான் கொடுத்துருங்க மேடம். வேணாம் காப்பாத்திக்குவேன் மேடம், மேடம். நான் ஒன்னொன்னு கேட்கதான் வந்தேன். வேணாம். இது எப்படி நமக்கு தெரியாது மேடம். குழந்தைய குத்துற சொல்லுங்க. ஐயோ அவ குழந்தை எப்படின்னா கொடுங்க வேணாம் மேடம். இவரு ஒரு வேணாம் டைப், வேணாம். இவரு ஐயோ கிட்ட குழந்தை வேணாம் விட முடியாது வேணாம். மேடம். நீ வாழாத இவரு வாழ குழந்தை வைக்க எப்படி மாட்டாரு குழந்தைய. நீ எப்படின்னா போய்க்க குழந்தை குழந்தைய கூப்பிட்டு குத்துற. கேளுங்க மேடம். குழந்தை 3 வயசு தான். அதெல்லாம் வேணாம் மேடம். குழந்தை யாருக்கிட்ட அவ இருக்குன்னு எப்படி கேளுங்க. போ நம்மளுக்கு தெரியாது. அவ குழந்தைக்காக நான் வாழ மேடம், அவ வாழ மாட்டான். நான் வாழ வாழ மாட்டேன் மாட்டா மேடம். அவ. இன்னைக்கு எழுதி குழந்தைக்காக. வச்சுக்கோங்க மேடம். எப்போ நீங்க கூப்பிட்டாலும் நான் இப்படிதான் வருவேன் என் குழந்தையோட. குழந்தைக்காக வாழ மாட்டான் நான் மேடம். வாழ்வேன் மேடம். எனக்கு என் தெரியும் புள்ளனா மேடம். எனக்கு உயிர் இவருக்கு தெரியும். இல்ல அதுக்கு மேடம், தான் பிரிச்சு இட்டுன்னு போனா நான் வாழ வருவேன்னு மாட்டா. சொல்லிட்டு இப்படி ஒரு இல்ல, ஐடியா பண்ணி அவ வந்திருக்காங்க மேடம். குழந்தைக்காக வாழ மாட்டான் என் மேடம். குழந்தை எல்லாரும் இல்லைன்னா நான் சொல்லிட்டாங்க. தனியா பேசணும் சொன்னீங்களே, என்ன மேடம்? பேசணும்? என்ன மேடம்? தனியா பேசணும் சொன்னீங்களே, ஆமா மேடம். என்ன பேச போறீங்க? இங்க பாக்குறியா? சொல்லு. ஆ? அப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல பேசுனதெல்லாம் உண்மை கிடையாது. என்னால வாழ முடியாது. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன சித்திரவதை பண்ணி சொன்ன, அதனாலதான் நான் சொன்னேன். நீ இல்லன்னா நான் ஊழ்ந்துருவேன், எதனா பண்ணிக்குவேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். பண்ணி நான் உன் கூட இருந்தேன்னு நான் காலத்துக்கு கஷ்டப்பட்டுமா வேலை வெட்டி ஒரு போவேன். நிமிஷம் கேக்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் கேக்குறது பதில் சொல்லு. இங்க பாரு, சொல்லு. ஒரு நிமிஷம் கேக்குறியா? ஒரு நிமிஷம் கேக்குறியா நான் சொல்றத? இங்க பாரு, சொல்லு. குழந்தை நீ வச்சுக்கிறல, ஆ. குழந்தை வச்சுக்கிறத நீ போய் தனியா இரு கொஞ்ச நாளைக்கு. இதெல்லாம் ஒண்ணே வேண்டாம். கொஞ்ச நாள் தனியா இரு. நான் உன்னோட இது எனக்கு இதோட முடிச்சுன்னு அவ்வளவுதான். எனக்கு வேணாம். அதே அப்ப நீ குழந்தை ஏன் குழந்தை குத்துட்டு பண்ணி நீ குழந்தைக்கு நீ வானவன உன்ன நம்பி நான் குழந்தை கொடுக்க மாட்டேன். நீ குத்துட்டு போயிடு, நான் இது பண்ணிவிட வாங்கிக்குவேன். எனக்கு தெரியும். நீ குழந்தை நீ குத்துட்டு என்ன போயிடு. பண்ணி தயவு வாங்கிக்குவ? செய்து நீ எனக்கு என்ன பண்ணி கேட்டு எங்க வாங்கிக்குவ கேட்டு குழந்தைய? வாங்கிக்குவேன். சத்தியா, எப்படிலாம் பிளாக்மெயிலாம் இல்ல. எனக்கு குழந்தை எனக்கு வேணும். நீ உன்ன நம்பி நான் குழந்தைய குழந்தை நான் விட கொடுக்க மாட்டேன். மாட்டேன். வானா உன்ன நம்பி நான் பொட்ட குழந்தை பொண்ணு அது, விட நான் மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு விட நான் மாட்டேன். நீ உன்னை குழந்தை கொடுக்க குத்துரு. மாட்டேன். நீ வானவனா நீ குழந்தை குத்துரு. உங்க வீட்டுல யாருன்னா பாத்துக்கினாங்களா? ஒரு நாள் தூக்கி போய் வச்சாங்களா உங்க குழந்தைய? சொல்றேன் இப்ப குழந்தை வேணும்னு. எது? 2 மாசத்துல யாருன்னா ஒரு நாள் தூக்கி போய் வச்சுக்கினாங்களா? பாத்தாங்களா குழந்தைய? நீ அவளுக்காக நான் வாழ்வேன். நீ வாழ மாட்டேன். நான் வாழ்வேன் என் புள்ளிக்காக. நீ போய் வாழ வாழ மாட்டேன். நீ வாழ மாட்டேன். இன்னும் வேணா இது பண்ணி போயிட்டு போ. ஆனா நீ வாழ மாட்டேன். நான் வாழறேன். எனக்கு குத்துரு. எனக்கு அந்த சந்தோஷம் நான் வாழ்ந்துருவேன். எனக்கு நான் குழந்தைய நான் விட நீ மாட்டேன். குத்துருமா நீ குழந்தைய. வானாமா நீ குழந்தைலாம் எனக்கு வேணுமா? என் குத்த குழந்தை எனக்கு குத்துரு. நீ உட்காரு. கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைய பெத்துண்டுட்டு இப்படி குழந்தைய கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? தனியா பேசணும், சமாதானம் தான் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். குழந்தைய கூட என்ன தானே சொல்றீங்க? சமாதானம் பண்ண அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு தனியா பேசணும் சொன்னீங்க? அவங்க நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். எப்பயும் முடிவு பண்ணிட்டேன் நான். இதுக்கு மேலதான் நீ எதுவும் பேச வேண்டிய. நான் ஹாஸ்பிட்டலே பேசுனதே அவங்க இல்லைன்றாங்க. எப்பயும் முடிவு பண்ணிட்டேன் நான் அந்த வார்த்தையே சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல பேசுனதே இப்ப இல்ல. நான் வாழல. நான் வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லை. சத்தியில நான் உனக்கு மிரட்டினேன், அதனால பண்ணேன்றாங்க. இப்பயே ஒரு வார்த்தை சொல்லி இங்கேயே மிரட்டுறாரு மேடம். குழந்தைய நீக்குள்ளா நான் என்ன பண்ணி எப்படி வாங்கினா எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன மேடம்? குழந்தை வந்து நான் என்ன சொல்றேன், குழந்தை வச்சு மிரட்டலாம் இல்லை மேடம். குழந்தை வந்து நான் எனக்கு வேணும். ஏதாவது எனக்கு ஒரு சந்தோஷம். தள்ளி விடல இல்லம்மா? சத்தியமா மேடம் நான் தள்ளியே விடல மேடம். எதுல வேணாலும் நீங்க இது பண்ண சொல்லுங்க மேடம். நான் சத்தியம் அவருக்கே தெரியும். மனசாட்சி கொண்டுட்டு வந்து அவர் என்கிட்ட சொல்றாரு. இல்ல மேடம் நான் சொல்லவே இல்லை. தள்ளி விட்டாங்க. 1.5 மாசம் எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும்?
அது வந்து ஸ்டேஷன்ல நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் மேடம். இவரு கூட அந்த அனுபவம் நான் சத்தியமா ஜெயிலுக்கு இல்ல போயிடுவேன் மேடம், நான் போய் சொன்னேன் மேடம் மேடம். எல்லாம் போய் எங்க சொந்தக்கார வர வைக்கிறேன். மேடம் அவங்க 2-3 நாளா ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிருக்காங்க. இவ பாக்கணும் 2-3 நல்லவளா நாளாவா? இருந்தா அன்னைக்கே தூக்கின்னு போயிருக்கலாம். இல்ல மறுநாள் கூட புருஷனை தேடினா இருங்க எங்க மேடம். சேர்த்துக்கிறான்னு வந்து பாத்துருக்கலாம். 2-3 நாளா கேளுங்க போலீஸ் மேடம். ஸ்டேஷன்ல காசை எங்க வீட்டுல என்ன கொடுத்து சொன்னாங்க, நல்லா இது என் பண்ணி ஃப்ரெண்டு ஃபோன் வச்சிருக்காங்க. பண்ணி அவங்க அக்காங்க எல்லாம் வந்து பயங்கரமா சண்டை போட்டு அசிங்கமா பேசிட்டு அதெல்லாம் போய் போனாங்க. சொல்றாங்க மேடம். Purse கேளுங்க எல்லாம் மேடம். நீ ஏன் எல்லாருமே அதான் சொல்றாங்க மேடம். அவங்களே ஏன் purse கேளுங்க. எல்லாம் அதுதான் எடுத்த? மேடம் என் கையில அந்த நேரத்துல காசு பாக்கெட்ல கை விட்டேன் மேடம். ஃபோன் பண்ணலான்னு எடுத்தோடனே அந்த போனோட தான் மேடம் அந்த பர்ஸும் இருந்தது. அப்படியே வந்தது மேடம். நான் என்ன பண்ணேன், சரி பர்ஸு கொடுத்தா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல எதனா இது பண்ண போறாங்க, 200 ரூபாய் காசு போன அவர்கிட்ட குத்துட்டு வந்தேன். அந்த பர்ஸ் அப்படியே வச்சிருந்தா அவர்கிட்ட குத்த. கேளுங்க மேடம், 1 ரூபாய் கூட நான் அதுல இருந்து எடுக்கல. அது ஏன் கொண்டு அதுல போகணும் எவ்வளவு மேடம் இருந்தது, சொல்லுங்க. 1700 ரூபாய் இருந்தது மேடம். 1700 ரூபாய் அப்படியே குத்தேன். அதுக்குள்ள அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டாங்க, அதுல வந்து எவ்வளவு இருந்ததுதான் பர்ஸ் கொடுத்துட்டாங்க 5000 மேடம். ரூபாய் ஆனா போன் ஏன் கொடுக்கல கேளுங்க. போன் Phone அவங்க நான் கொடுத்தேன் மேடம். எடுத்து அவசரம் வீட்டாண்ட தம்பி எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? நான் இப்ப எடுக்கலன்னு சொல்லி நான் இல்ல, எடுத்தேன் இங்க மேடம். பாருங்க அவசரம் மேடம். தம்பிகிட்ட குத்தா அவரும் இவர்கிட்ட குத்தாரு. இல்ல இவரு மேடம். ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட காட்டினாரு phone. போன் அவங்க எடுத்துன்னு போன காரணம் என்ன தெரியுங்களா? நான் அதுல ஒரு வீடியோஸ் வச்சு அவங்க ஊர்ல சொன்னேன்ல உங்ககிட்ட, அதை வச்சு இது எங்கம்மா, பண்ணு என்ன video? சொல்லிட்டு என்ன வீடியோ அது கேளுங்க, என்ன இவங்க வீடியோ தூக்கின்னு போனாங்க. என்ன அதை video? நான் உங்ககிட்ட அவரை சொல்லிட்டேன் கேளுங்க மேடம். மேடம். நீங்க அது சொல்லுங்க. அவங்க மேடம் கிட்ட நான் சொல்லிட்டேன். நீ கேட்டு என்ன அவங்க சொல்லிட்டேன்? சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் நியூ இயர் அன்னைக்கு மேடம், நியூ இயர் அன்னைக்கு இவங்க அந்த இதுவெல்லாம் சாப்பிட்டு அந்த ஒயின் இது இல்ல அதை சாப்பிட்டு டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதை வீடியோ எடுத்தாரு மேடம். அதுதான் கேளுங்க. நான் வேற எதுனா இது பண்ணியிருந்தேனா சொல்லு. நான் தப்பா எதனா சொன்னேன் மேடம். பாருங்க அவங்களே என்ன சொல்றாங்க பாருங்க. நான் என்ன என்ன வீடியோ தப்பா வீடியோ எடுத்தேன்னு சொல்லுமா, அப்ப தப்பா தானே மேடம் வரும் அது சொல்றதே. அது ஏன் போன் அவங்க வச்சிருக்காங்க மேடம். ஆனா எல்லாருமே சொல்லிட்டாங்க போனும் அவங்க ஒய்ஃப் தான் எடுத்துன்னு போச்சு. பர்ஸ் ஆமா மட்டும் தான் மேடம், நான் அந்த ஒரு போன் இல்ல மேடம், பர்ஸ் தான் அந்த எடுத்தேன். phone நான் இல்ல கொடுத்துட்டேன் மேடம். இல்ல மேடம். இல்ல கொடுக்கல. மேடம், அந்த போன் promise அவகிட்ட அதுதான் தான் மேடம் இருக்கு. எடுத்தேன். போனை இவரு கொடுக்க வேணும்னே அதை சொல்லுங்க சொல்றாரு மேடம். இல்ல அதுல மேடம். நான் தப்பா இல்ல நீ சொல்ற, அப்ப தப்பா இல்லாதவங்க நான் எதுக்கு மேடம் அந்த போன் எடுத்து போன நான் அவங்க எதுக்கு மேடம் எடுத்துன்னு போயிடறேன். மறைக்கிறேன்? போலீஸ்கார் என்ன கேட்டாரு. போலீஸ்கார் எதுல இவங்க கேட்டாங்க என்ன போனை. நான் சொன்ன கொடுக்க முடியாதுன்னு. அது சொன்னாங்க பாத்தீங்களா. போலீஸ்கார் என்ன மிரட்டி கேட்டாரு. போன் என்னம்மா குத்தானா இல்லையா? அப்பமா இல்ல மேடம் அப்புறம் வாங்கிக்கலாம் சார். என்ன இவங்களே தான் சொன்னாங்க. அதை நான் அதனால வாங்கி தான் நான் கொடுத்ததுனால correct ஆ நான் கேட்டேன் சொல்றேன். மேடம். இவங்க தான் இப்ப நீங்க எடுத்திருப்பாங்க. ஒண்ணா வாழ போறீங்களா இல்லையா? இல்ல மேடம், ஐயோ வேணாம் மேடம். பாருங்க. நான் என் குழந்தைய நான் காப்பாத்தி நான் இருந்துக்கிறேன் மேடம். இப்போ இவ்வளோ நான் பார்த்து இவ்வளோ கக்கூஸ் வராம இருந்தாரு மேடம். நான் என் கையை விட்டு எடுத்து கேளுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ண பார்த்து மேடம். எப்படிலாம் பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டல கூட கேளுங்க. அப்படி இருந்து இவ்வளவு அபாண்டமா நான் தள்ளி விட்டேன். நீ மறுபடியும் சொல்றீங்க. அப்ப நாளைக்கு எதனா பண்ணிருந்தா ஆஸ்பத்திரியில சொல்ல நல்லா மாட்டேன். பார்த்தாங்களா அவங்க? வேணாம் மேடம், எனக்கு வேணாம். ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு எல்லாம் நடிப்பு மேடம். நானே நடிப்பா நம்பல. பாருங்க மேடம். எதுக்கு நல்லா- நடிக்கணும்? அது எதுக்கும் தெரியல. என்ன எல்லாருமே சொன்னாங்க அவங்க நல்லா இது பண்ணாங்க. எதுக்கு நடிக்கணும்? இப்போ இப்ப இப்ப சத்தியம் பண்ண நான் இல்ல இல்ல எனக்குள்ள பிரச்சனை இல்ல சத்தியம் பண்ணிட்டு வந்தவங்க. நான் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு. நான் எல்லாம் சத்தியம் பண்ணல. உங்களை ஆஸ்பத்திரியில நல்லா பார்த்தாங்கல்ல? ஹாஸ்பிட்டல்ல மேடம் நல்லா பார்த்தாங்க. ஸ்டேஷன்ல அமிச்சாங்கன்னு வந்து பார்த்தாங்க மேடம். பாத்தீங்களா, அவர் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அந்த மனசு வருதுல்ல பாத்தீங்களா? பார்த்தாங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து அவங்களா வரலையே. ஆனா நல்லா பார்த்தாங்கல்ல? என்ன மேடம்? நல்லா பார்த்தாங்கல்ல? நல்லா பார்த்தாங்க மேடம். நான் காசும் கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்ல காசு பாக்குது. கொடுத்தீங்களா? அவங்களுக்கு பிரைவேட்ல பாக்குது. கடனை எவ்வளவு வீடு வாடகை வருது. எவ்வளவு அதை வாங்கி கேளுங்க. கொடுக்க சொன்னேன் மேடம். 5000 ரூபாய் மேடம். பிரைவேட்ல பார்க்கணும் எவ்வளவு ஆகும் மேடம்? நீங்களே சொல்லுங்க. காசு கொடுத்தா போருமா? அதுவும் நான் கடன்லாம் வாங்கி காசு கொடுத்துட்டு கொடுத்தா ரெண்டாவது வந்து அட்மிட் ஆனாரு. அப்போதான் ஹாஸ்பிட்டல் கொடுத்தாரு. போகாது மேடம். எனக்கு என்ன ஒரே ஒரு கோவம்னா இவங்க அங்க கூட்டின்னு போயிட்டு ஏன் பார்க்கல. எல்லாருமே அதான் கேக்குறேன். ஏன் உன் பொண்டாட்டி உன்னை பார்க்காம போனா? இந்த எல்லாருமே யாருங்க? சொந்தக்காரங்க மேடம். அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலை இல்ல இல்ல. புருஷனும் ஏன் பொண்டாட்டியும் பிரிக்க பாக்குறாங்களா? பிரிக்க யாரும் பார்க்கல மேடம். அவங்களதான் போறாங்க. எங்க சொந்தக்காரலாம் யாரும் பிரிக்க பார்க்கல. நீங்க அவங்க முதல்ல உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணீங்க. அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, சொந்தக்காரத்துல சொன்னாங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமாங்க மேடம். நீங்க தானே குதிச்சீங்க? என்னங்க மேடம்? ஆ. என்னங்க மேடம்? நீங்க தானே தெரியாது. குதிச்சீங்க? இல்ல மேடம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். தைரியமா சொல்ல முடியுமா அவங்க தள்ளி விட்டாங்கன்னு? அவங்க முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? அவங்க பார்த்து இனிமேல் பார்க்கறதுக்கு எனக்கு இதாகுது மேடம். பொய் சொன்னா பார்க்க முடியாது. பொய் சொல். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் கேளுமா. மேடம். எதுல நான் சொல்லிட்டேன். அதை மட்டும் கிளியர் பண்ணீங்க. நான் தள்ளி விட்டேனா? ஆமா நான் தள்ளி விட்டேன். உனக்கு பிடிச்சி ஆமா மனசாட்சியோட சொல்லு. மனசாட்சியோட தான் நான் இவ்வளவு நாள் சரி, மனசாட்சியோட தான் தள்ளி விட்ட நடக்கிறேன். மனைவி உங்க கூட எப்படிங்க வாழ்வாங்க? எப்படி உங்க கூட அனுப்புறது? உங்களுக்கு என்ன பாதுகாப்பு? வேணாம். அப்ப அது அந்த முடிவோட தான் வந்திருக்கீங்க. முடிவோடு நான் வரல மேடம். இவங்க என்ன அப்ப இவங்களே எதுக்கு தான் முடிவு வந்தீங்க? பண்ணி எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வாழணும்னு சரி, விருப்பப்பட்டு தான் உங்களை மேடம். தள்ளி விட்ட மனைவியோட ஏன் நீங்க வாழறீங்க? என்னங்க மேடம்? உங்களை மாடியில இருந்து தள்ளி விட்டாங்க, இன்னொரு வாட்டி தள்ளலாம்ல? எதுக்கு அவங்களோட வாழணும்னு சொல்றீங்க?
நான் அதெல்லாம் எதுவாக எடுத்துக்கல தள்ளி மேடம். தள்ளி விடுறதுன்னா கொல்ல முயற்சி. ஹாஸ்பிட்டலே நான் இத மறந்துட்டேன் பாருங்க, மேடம். தள்ளி விடல்னா கொல்ல முயற்சி. கொல்ல முயற்சி பண்ண அவங்களோட ஏன் நீங்க வாழணும்? நான் அதெல்லாம் இப்ப இதுவா எடுத்துக்கல அது மேடம். எப்படி? அது சாதாரண விஷயம் இல்ல, அது பெரிய சாதாரண விஷயம். விஷயம், பெரிய யாராலையும் மன்னிக்க முடியாதது. கொல்ல முயற்சினா என்னால- யாராலையும் மன்னிக்க முடியாது. யாராலும் மன்னிக்க முடியாதான் மேடம். நாளைக்கு நான் இன்னொரு இல்லைன்னு வாட்டி தள்ளி விட்டா நான் அதெல்லாம் பொய் நாங்க- சொல்றதுக்கு ஒரு நாங்க அளவு இருக்குங்க. உங்க பேர் என்னது? அகிலன் மேடம். நாங்கெல்லாம் முட்டாளுங்க இல்ல. இல்ல புரியுறது அகிலன்? இவ்ளோ நேரம் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன் உங்க பொய்ய. இவர் என்ன சொன்னாரு? எனக்கு மனைவியோட வாழணும், அவங்கள சேர்த்து வைங்கன்னு வந்தாரு. அந்த பொண்ணு தள்ளி விட்டுருந்தா அவர் வந்து அது கேட்பாரா? போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், தள்ளி தள்ளி விட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னா போலீஸ் வந்து இவங்களை 1.5 மாசம் ஆஸ்பத்திரி இருந்து பார்க்க சொல்லுவாங்களா? என்னங்க மேடம்? அப்படியே பார்த்தாலும் இந்த பொண்ணு மனசால பாப்பாளா? அவ்வளோ நல்லா பார்த்துருக்கா. இவ்வளோ தூரம் செஞ்சும் அவர் வந்து நீதான் தள்ளி விட்டேன்னு அபாண்டமா அந்த பொண்ணு மேல போய் பழிய போடுறாரு. உட்கார்ந்து போய் சொல்றாரு. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டா போறியா? உண்மையை ஃபர்ஸ்ட் ஒத்துக்க சொல்லுங்க. ஒத்துக்கிட்டா போறியா? இத பாருங்க, உங்களுக்கு பொண்டாட்டியோட வாழணும்னா உண்மை ஒத்துங்க. இல்ல நீங்க யார நம்புறீங்களோ அவங்களோட போய் வாழுங்க, போங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்திருந்தா அப்பவே எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, அது உண்மைதான் சொல்லியிருப்பீங்க. மேடம்? நீங்க சொன்ன பொய்ய எப்படி நியாயப்படுத்துறதுன்னு இவ்வளவு நேரம் இல்ல யோசிச்சிருக்கீங்க. மேடம். அது உண்மை, நீங்க சொல்றது உண்மைன்னா சொல்லிருக்கலாம், எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்குன்னு. எதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சீங்க? இனிமே இல்லை மேடம். இவ்வளவு நேரம் ஏன் யோசிச்சீங்க? நான் முழுக்க ஆசைப்படுறதுன்னு வாழணும் தான் நினைக்கிறேன் மேடம். வேற எதுவுமே எதுக்குங்க வேற வாழணும்? எதுவுமே எதுக்கு நினைக்கல. வாழணும்? உங்களை கொலை பண்ண நினைச்சவங்களோட ஏன் வாழணும்? அதன்னு அப்போன்னு இல்லை மேடம். அப்பத்துல இருந்தா நான் அதுக்கு தான் கொலை போறேன். பண்ண நினைச்சவங்களோட ஏன் வாழணும்? உண்மையை ஒத்துங்க, நாங்க பேசுறோம் தம்பி. கடைசி வாய்ப்பு, சும்மையா லாஸ்ட் மினிட். நீங்க உண்மையை ஒத்துங்க, வேற ஒண்ணுமே நாங்க சொல்லல. உண்மையை மட்டும் நாங்க அனுப்பிச்சு விடுறோம். அந்த பொண்ணை நான் சொன்னா கேட்பா. உண்மையை ஒத்துங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். இல்லை மேடம். என்னது? அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நீங்க குதிச்சீங்க அதுதானே? என்னங்க மேடம்? நீங்க குதிச்சீங்க, அவங்க ரொம்ப இது பண்ணதுனால மனசு கஷ்டப்பட்டு குதிச்சிட்டீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். அப்புறம் எதனால குதிச்சீங்க? அதாவது அவங்க என்ன இவங்க சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்களே, இவ்வளவு சொல்லி நம்ம சரி ஃப்ரீயா விட்டுட்டு எப்படி உங்களுக்கு குதிக்க தோணுச்சு அப்போ அந்த டைம்ல? அதுக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னங்க மேடம்? எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? குதிக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயம். அது அவங்க இல்லாம எனக்கு பிடிக்கல மேடம். இன்னொரு லைஃப் அமைச்சிக்க எனக்கு கடவுள் சத்தியமா எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வீட்டுல அதுக்காக சொல்லிட்டேன், குதிக்கிறதா? எனக்கு விருப்பம் இல்லை நீங்க மேடம். குதிச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் இல்லை மேடம். ம். விருப்பம் இல்லை. அதுக்காக குதிப்பாங்களா மாடி மேல இருந்து? என்னங்க மேடம்? எங்கேயாவது அடிக்கடி பட்டு இன்னும் ஜாஸ்தியா ஹாஸ்பிட்டல்லே கடந்துருந்தீங்கன்னா? பரவாயில்ல மேடம். அது எனக்கு வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நான் எனக்கு வந்து சரி, நீங்க குதிச்சீங்க, எதுக்கு அந்த பொண்ணு மேல பழிய போட்டீங்க? என்னங்க மேடம்? எதுக்கு பொண்ணு மேல பழிய போட்டீங்க? அதான் மேடம், திடீர்னு சாமான் எடுக்க வந்தாங்க. நான் அன்னைக்கு அதெல்லாம் சொல்லியாச்சு. ம். மாடியில என்ன நடந்தது? மாடியில பேசிட்டு இருந்தது தான் எனக்கு தெரியும் மேடம். மாடியில் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோமா, அதுவும் போய் இருங்க. பேசிட்டு இருந்தவங்க தெரியும். இல்ல மறுபடியும் போய் சொல்லாதீங்க. இல்லை 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 பேசிட்டு இல்லை, வந்துட்டு இருந்தோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணீங்க? நீங்க ஓடி போனீங்க மேல? இது ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு இருந்தேன் மேடம். வந்துட்டு வந்துட்டு நான் மேலே போனேன். மேல போயிட்டு
அதான் மேடம். மேலே போயிட்டு சொல்லுங்க, சொல்லு தம்பி, என்ன பண்ணீங்க? தயவு செய்து என் மனைவி என்னோட இது பண்ணி சரி, வச்சிருங்க சொல்லுங்க. மேடம். மேல ஏதோ இது போயிட்டு? பண்ணி மேலே போயிட்டு சொல்லு தம்பி, என்ன பண்ணீங்க? மேலே போய் கோவத்தில் இதுவாயிடுச்சு. என்ன பண்ணீங்க? கோவத்தில் என்ன பண்ணீங்க? ஆ சொல்லு தம்பி. ஆ கோவத்தில் விழுந்துட்டு இருக்காங்க. கோவத்தில் கரெக்டாக சொல்லு. கோவத்தில் விழுந்துருப்பாங்க. விழுந்திருப்பேனா? மறுபடியும் நீங்கள் போய் சொல்கிறீங்க. இல்லை மேடம், அதான் நான் கோவத்தில் என்ன அவங்க இல்லை. பண்ணீங்க? கோவத்தில் என்ன பண்ணீங்க? கோவத்தில் நான் எதுவும் பண்ணவே தெரியல மேடம். அதுதான் விழுந்தது தான் எனக்கு தெரியும். ஆ விழுந்தது தான் எனக்கு தெரியும். எப்படி வேற விழுந்தீங்க? எதுவும் எனக்கு தெரியாது. அவ தள்ளி விட்டாளா? அதான் இல்லை சொல்லிட்டேன் மேடம். இல்லை, குதிச்சிங்க, அதானே உண்மை. அதை சொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அது சரி, நீங்க குதிச்சது கூட அவங்க கூட வாழணுங்கிறதுக்காக தான். சத்தியமா மேடம், அதுவும் உண்மையா அதானே? அதான் ரீசன். வேற எதுவும் பாரு, உன் மேல பாசம் இருக்கிறதுனால தான் மேடம் இல்லை மேடம், இன்னி இவ்வளோ பெரிய அபாண்டமான பழி சொல்லுவாரு, நாளைக்கு இன்னும் எதனா சொல்லுவார் மேடம். தயவுசெய்து நான் உண்மையை சொல்லிட்டார்ல. உண்மை நீங்க இந்த அளவுக்கு கேட்கவும் நீங்க வாழ வைப்பேன் இதை சொல்லதான் மேடம் அவர் இதை சொன்னாரு. பாருமா, நான் சொல்றேன், இல்ல clear ஆ மேடம், சொல்றேன் இல்ல மேடம், நான் வாழ மாட்டேன் மேடம். இவ்வளவு நாள் நான் எதுக்கு இருந்தேன் தெரியுங்களா? அதுக்குதான். எதுக்கு? அதுக்காக தான் அபாண்டமா பழிய போட்டீங்க. கோயிலாம் போடல மேடம். பேசக்கூடாது, சரிங்க மேடம், மேடம். நான் இல்ல பேசக்கூடாது. சரிங்க. அபாண்டமா அந்த குழந்தைய மிரட்டி என்னால வேணாம். அவளை வேலை வாங்கி ஹாஸ்பிட்டல்ல உங்க கூட இருக்காங்களே, சொந்தம் பந்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஒரு பொண்ணு ஒரு தேவையில்லாம சிங்க மிரட்டி டீ வாங்கி இருக்காங்க. அவரு குத்துருப்பாங்களா கேளுங்க, 2 மாசமா அவங்கள எல்லாம் பார்க்க நாங்க முடியாதா? பார்த்தோம். அதனால உங்க எவ்வளவு பொண்டாட்டிய நான் வர சொல்லு, கஷ்டப்பட்டு. இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், தள்ளி விட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அவர் சொல்ல வச்சிருக்காங்க. அன்னைக்கு குழந்தை மேல சத்தியம் பண்ணி நான் சொல்லவே இல்லை, நான் கம்ப்ளைண்ட் ஒரு கொடுக்கவே பொண்ணா இப்படி இல்லைன்னாரு. இதே கொலை இங்க பண்ணிருக்கீங்க. வந்து நான் தான் உங்களுக்காக தள்ளி நான் விட்டேன்றாரு. இப்போ நீங்க உங்களுக்கு அவளை நீங்க நான் இது சொல்லி பண்ணி கூட கேட்கவும் அனுப்புவேன். இல்லைன்றாரு. ஆனா உங்க கூட இருக்கிறதாங்க மறுபடியும் பாருங்க, உங்களை சொல்லி அந்த பொண்ணு மேல பழிய போட்டு அந்த பொண்ணை வந்து வேலை வாங்கிருக்கீங்க. 1 மாசம் இல்ல மேடம், 1.5 பழி மாசம் போகணும்னு யாரும் சொல்லல. பயமூர்த்தி வேலை இல்ல வாங்கிருக்கீங்க. மேடம், பயமுறுத்திலாம் யாரும் வேலை வாங்கல. அந்த பொண்ணு மனப்பூர்வமா போய் பார்த்திருக்கா, 1.5 மாசம் பார்த்திருக்கா. என்ன பழக்கம் இது? பொண்டாட்டி மேல அபாண்டமா பழிய போட்டிருக்காரு, தள்ளி விட்டான்னு. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் அது. ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, அவளோட வாழணும், அவன் எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு. அதுக்காக நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், கூட போய் வாழமான்னு. சரி மேடம், இன்னும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மேடம். நான் வந்து இப்பெல்லாம் வேண்டாம் மேடம். அவங்க போயிட்டு கொஞ்ச நாளைக்கு மனநிலை இதுவாக இருக்கட்டும், நான் ஆனால் தனியாக இருந்தது அது மட்டும். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க போய் டாக்டரை பார்த்து உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் தோணுது, மேலேருந்து குதிக்கிறது, அப்புறம் விஷம் சாப்பிட்றது, இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா அவங்க நறுப்பு கிட்ட உட்காந்துருக்கிற மாதிரி எப்போ இருக்கணும், நீங்க எப்ப என்ன பண்ணிப்பீங்க, எப்ப அவங்க மேல பழி விடும் தெரியாது. நிம்மதியா இருக்கு. முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க ஒண்ணா வாழலாம். சரிங்களா? சரி, கிளம்புங்க. ஆமா, இது பாரு, நீ இப்போ நல்லபடியா பாப்பாவை பார்த்துக்கோ, நிம்மதியா இரு, அப்புறம் பார்ப்போம். ஒரு 6 மாசம் போட்டோம். சரியா? கிளம்பமா. தேவையில்லாம அதை பத்தி பேசக்கூடாது, மனசு போட்டு குழப்பிக்காத. உடம்ப பார்த்துக்கோ, ரொம்ப மோசமா இருக்கு உடம்பு உனக்கு. உடம்ப நல்லா பார்த்துக்கோ, போ. நீ நல்லா இருந்தா தானே பாப்பாவை நல்லா பார்க்க முடியும். போமா. மனைவிக்காக தான், அவங்க மனைவி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் மாடியிலேருந்து குதிச்சிருக்காரு. ஆனால் அவர் செஞ்ச தப்பு என்னன்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த பழி அந்த பொண்ணு மேலே போட்டது. அவளுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஒருத்தர் அவர் குதிச்சாருனோடனே அவள் எவ்வளோ பயந்துருப்பா. அந்த பழி வந்துடுமோன்னு பயப்படுவா இல்லையா? அதனால தான் அவள் அதை எடுத்துகிட்டு ஓடி இருக்கா. ஆனால் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நல்ல பையனாக தான் தெரியறாரு. நிச்சயமாக மாறிடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. கவுன்சிலிங் எடுத்துக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.